ரமேஷ் தற்பொழுது சட்டப்பேரவை வளாகத்தில் இருக்கிறார். அவரிடம் சில விஷயங்களை கேட்கலாம். தற்பொழுது அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது, சூழல் எப்படி இருக்கிறது என்று. ரமேஷ், நடப்புகள் சொல்லுங்க. தற்பொழுது கேள்வி நேரம் முடிந்ததும் சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் ராமசாமி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அபுபக்கர், அதே போல திமுகவை சேர்ந்த ஐ பெரியசாமி ஆகியோரெல்லாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தற்பொழுது அதன் மீது சபாநாயகர் பேசி வருகிறார். இன்னும் சிறிது நேரத்தில் சபாநாயகருடைய தீர்ப்பு என்ன என்று நமக்கு தெரிய வரும். இந்த விவகாரத்தில் எந்தெந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்களெல்லாம் திமுக சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக பேசி வருகிறார்கள் ரமேஷ்? முதலிலேயே சட்டப்பேரவை ஆரம்பித்தவுடனே காங்கிரஸ் கட்சி சார்பில் இந்த கேள்வி முன்வைக்கப்பட்டது. ஆனால் கேள்வி நேரம் முடிந்த பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று சபாநாயகர் தெரிவித்துவிட்டார். தற்பொழுது கேள்வி நேரம் முடிந்த பிறகு ராமசாமி முதலில் எந்திரிச்சு காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடியவர், அவர்கள் பெரும்பான்மையான எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு வாயெல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சஸ்பெண்ட் நடவடிக்கை ரத்து செய்து ஜனநாயக ரீதியில் அவர்களை பங்கேற்க அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். அதனைத் தொடர்ந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியைச் சேர்ந்த அபுபக்கரும் இதே கோரிக்கையை முன்வைத்தார். அதே போல திமுகவை சேர்ந்த சஸ்பெண்ட் செய்யப்படாமல் இருக்கக்கூடிய 8 உறுப்பினர்கள் தற்போது பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்களை மூத்தவராக இருக்கக்கூடிய ஐ பெரியசாமி தற்பொழுது மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார். தற்பொழுது சபாநாயகர் பேசி வருகிறார். தற்பொழுது 8 திமுக உறுப்பினர்கள் உள்ளே இருக்கிறார்கள். அதே போல காங்கிரஸ் உள்ளிட்ட பிற கட்சியை சார்ந்தவர்களும் உள்ளே இருக்கிறார்கள். அவர்கள் திமுக எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக பேசி வருகிறார்கள். அதை வாபஸ் பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர்கள் முன்வைத்து வருவதாக நமது செய்தியாளர் ரமேஷ் தெரிவித்திருக்கிறார். இந்த விவகாரத்தில் தற்பொழுது சபாநாயகர் என்ன முடிவு எடுக்க இருக்கிறார்? திமுக எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விவகாரத்தில் அந்த முடிவில் மாற்று கருத்து இருக்கிறதா, அதாவது அந்த தண்டனை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டியது இருக்கு. இதற்கு முன்பாக வரலாற்றை எடுத்து பார்க்கும்போது பல நேரங்களில் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் எல்லாம் பிறகு வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது, அல்லது இந்த தண்டனை அம்சங்கள் குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. எனவே இன்று இந்த மாதிரியான ஒரு சூழல் இதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ரமேஷ், தற்பொழுது அங்கு வேறு ஏதாவது தகவல் இருக்கிறதா? வெளியே காவலர்கள் பாதுகாப்புக்காக போடப்பட்டிருக்கிறார்களா? உள்ளேயும் பாதுகாப்பு காவலர்கள் போடப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது தற்போது? வெளியே உள்ளே அவையை சுற்றிலும் எந்தவித பாதுகாப்பும் வழக்கம் போலதான் இருக்கிறது. சட்டப்பேரவைக்கு பத்திரிகையாளர்கள் சென்ற வந்த வண்ணம் இருக்கும். நாமும் போய் பார்த்துவிட்டு வந்தோம். தற்பொழுது சபாநாயகர் கடந்த ஒரு வாரமாக சபையிலே என்ன நடந்தது என்பது குறித்து விவரித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் எதிர்க்கட்சியினர், குறிப்பாக திமுகவினர் என்னை உரிமையில் பேசுகிறார்கள், அமர்ந்து கொண்டு என்னை விமர்சனம் செய்கிறார்கள் என்பன உள்ளிட்ட பல்வேறு அவர் கடந்த ஒரு வாரமாக பார்த்த அனுபவங்களை பேசி வருகிறார். அதாவது குறிப்பாக ஒருமையில் என்னை பேசினார்கள், அமர்ந்து கொண்டு கூச்சலிடுகிறார்கள், பலமுறை அவர்களுடைய கோரிக்கை நான் ஏற்றிருக்கிறேன், அவர்களுக்கு வாய்ப்பு அளித்திருக்கிறேன் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் கேட்டது போல அவையிலுடைய 4 வாயுகள் இருக்கின்றன. சட்டப்பேரவைக்கு உள்ளே செல்வதற்கு, எம்எல்ஏக்கள் செல்வதற்கு, முதலமைச்சர் செல்வதற்கு அனைத்து வாயுகளும் ஏற்கனவே இருந்தக்கூடிய காவலர்கள் தான் இருக்கிறார்கள். அங்கெல்லாம் எதுவும் இல்லை. இந்த வாயில்களில் தான் அதிக அளவிலான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது சபாநாயகர் ஒரு நீண்ட உரையை ஆற்றிக் கொண்டிருக்கிறார். எதனால் இது இந்த சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது குறித்து விளக்கம் அளித்து வருகிறார். பல மணி நேரம் சபையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது என்றதெல்லாம் அவர் நினைவுபடுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். தற்பொழுது அந்த 3 கேள்வி எழுப்பிய எதிர்க்கட்சியினர் சபாநாயகருடைய கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சட்டப்பேரவைக்கு முதலமைச்சர் இன்னும் வராத ஒரு சூழல் இருக்கிறது. மற்ற அமைச்சர்கள் அனைவரும் வந்திருக்கிறார்கள். அவை முன்னவராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் அனைவரும் தற்பொழுது சபாநாயகர் உரையை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ரமேஷ், தற்பொழுது தர்ணாவில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய திமுக எம்எல்ஏக்கள் மீது எது மாதிரியான நடவடிக்கை பாய வாய்ப்பு இருக்கிறது, கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் வெளியானது. சட்டப்பேரவை செயலாளர் அல்லது சட்டப்பேரவை தலைவர் இது குறித்து ஏதாவது தகவல் வெளியிட வாய்ப்பு இருக்கிறதா? முழுக்க இது சட்டப்பேரவை சபாநாயகருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு உச்சபட்ச அதிகாரம் படைத்த ஒரு அரசியல் சாசன ஒரு அதிகாரம் படைத்த சபாநாயகர் இருக்கிறார். அவர் தான் இது போன்ற நடவடிக்கைகள் எடுப்பார். அவர் அவைக்காவலர்களுக்கு அந்த 80 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பட்டியலை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த அவைக்காவலர்கள் எல்லாம் வாயிலே வைத்துக் கொண்டு உங்கள் பெயர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கு, நீங்கள் அனுமதிக்க முடியாது என்று அவர்கள் பேசி வருகிறார்கள். தற்பொழுது ஏராளமான வழக்கம் போல அவை காவலர்கள் என்று சொல்லக்கூடிய வெள்ளை நிற ஆடை அணிந்த மார்ஷல்கள் தான் இருப்பார்கள். அதையும் தாண்டி இன்றைக்கு சட்டப்பேரவையுடைய பல்வேறு வாயில்களில் காவல்துறையினர் இருக்கிறார்கள். குறிப்பாக ஆணையராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார், அதே போல சுதாகர் உள்ளிட்ட மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாம் தற்பொழுது உள்ளே இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏராளமான காவல்துறையினர் உள்ளே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அனைத்து வாயில்களுமே, குறிப்பாக வரக்கூடிய அனைத்து வாயில்களுமே காவல்துறை
காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்ப தற்பொழுது நீண்ட நேரமாக கடந்த 5 நிமிடங்களுக்கு மேலாக சபாநாயகர் பேசிக் கொண்டிருக்கிறார். எதிர்க்கட்சிகளுடைய அந்த மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைக்கு நீண்ட நேரமாக பேசிக் கொண்டிருக்கிறார். நேற்றைக்கு நடந்த சம்பவத்தை தற்பொழுது நினைவுபடுத்தி பேசியிருக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு ஒடுக்கப்பட்ட இடத்திலே நம்ம இருக்கக்கூடிய அந்த ஸ்பீக்கர் மூலியமாக நம்ம அவருடைய பேச்சை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ரமேஷ், இந்த விவகாரத்தில் தற்போது நீங்கள் தொடர்ந்து சட்டப்பேரவை நிகழ்வுகளை கவனிச்சுட்டு வரீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி என்னன்னா, அங்கு தற்பொழுது திமுக உறுப்பினர்கள் முன்வைப்பது எங்களுக்கு பேச அனுமதி கொடுப்பதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு, இன்னொரு பக்கம் அதிமுக உறுப்பினர்கள் சொல்வது திமுகவினுடைய நடவடிக்கை எல்லாம் அவையினுடைய நற்செயல்களை கெடுக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு, மாறி மாறி குற்றச்சாட்டுகளை சொல்கிறார்கள். இது சம்பந்தமாக பார்த்து கொண்டால் கடந்த ஒரு வாரமாக நீங்கள் பார்த்த சம்பவங்களிலே எது மாதிரியான சம்பவங்கள்லாம் மிக முக்கியமான வெளிநடப்பு அல்லது எதிர்ப்பு, இது மாதிரி விஷயங்கள் என்னெல்லாம் நடந்திருக்கு, அது குறித்து கொஞ்சம் பதிவு சொல்லுங்களேன். ஒரு வாரமாக நாம் பார்க்கும் பொழுது குறிப்பாக விமர்சனங்கள் செய்வதில் தான் பிரச்சனை ஏற்படுகிறது. இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி தலைவர்களையோ அல்லது எதிர்க்கட்சி தலைவர்களையோ பேசும்பொழுது அது பற்றி தான் விமர்சனங்கள் எழும்பொழுதுதான் வந்து பிரச்சனை வருகிறது. மற்றபடி மக்கள் பிரச்சனைகளை பேசும் பொழுதோ ஏதோ பிரச்சனை ஏற்படுவதில்லை என்று நம்மளுடைய கணிப்பாக இருக்கிறது. குறிப்பாக நேற்று கூட நமக்கு நாமே பிரச்சனையை பற்றி தான் பேசப்பட்டு வந்தது. அதே போல இது போன்ற நம்ம கடந்த முறைகளை பார்க்கும் பொழுது அதிமுக அமைச்சர்கள் ஒரே நாளில் கடந்த வெள்ளிக்கிழமை மற்றும் அவை முன்னவர் உட்பட 3 அமைச்சர்கள் பேசப்பட்டது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது. ஏனென்றால் எதிர்க்கட்சிகள் கொடுத்த அழுத்தம் காரணமாக பல்வேறு விடயங்களை எதிர்க்கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக கடந்த வெள்ளிக்கிழமை அன்று 3 அமைச்சர்கள் அவை முன்னவர், அதேபோல OS மணியன், கருப்பண்ணன் உள்ளிட்ட 3 அமைச்சர்கள் பேசியது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது. இது போன்ற பல்வேறு அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட சம்பவங்கள் நடைபெற்ற நிலையில் நேற்றும் இது போன்ற ஒரு அவை குறிப்பிலிருந்து நீக்குவார்கள் என்று எதிர்பார்த்து எதிர்க்கட்சியினர் குரல் எழுப்பினார்கள். ஆனால் அதற்கு மாறாக சஸ்பெண்ட் நடவடிக்கையை நேற்று எடுத்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. ரமேஷ், உங்களுடைய தற்போதைய தகவலுக்கு நன்றி.